கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேராப்பட்டு பெரியாற்றில் உயர்மட்ட மேம்பாலம் இல்லாததால் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களை அவர்களது பெற்றோர்கள் தோளில் சுமந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் லோகு வழங்க கேட்கலாம். லோகு, அந்த பகுதியில் பெரியாற்றை கடந்து செல்ல அப்பகுதி மக்கள் அடைந்து வரும் சிரமம் குறித்தும் தற்போது வரை ஏன் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படவில்லை, இது குறித்து அப்பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க, விவரங்கள். வணக்கம் சரவணன். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கல்வராயன் மலை பகுதியில் வஞ்சிக்குழி, ஆலனூர், ஆவலூர், குறும்பாலூர், பெருக்கஞ்செடி ஆகிய மலை கிராமத்தில் இருந்து சேராப்பட்டில் உள்ள அரசு பள்ளிக்கு தினந்தோறும் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வஞ்சிக்குழி, தும்பராம்பட்டு ஆகிய மலை கிராமத்தில் இருந்து சேராப்பட்டு அரசு பள்ளிக்கு சென்று வருகின்றனர். அப்படி செல்லும் போது சேராப்பட்டு பெரியாற்றில் உயர்மட்ட மேம்பாலம் இல்லாததால் மாணவ மாணவிகள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். மாணவ மாணவிகளின் எதிர்கால படிப்பிற்காக தினந்தோறும் மாணவர்களின் பெற்றோர்கள் தோளில் தூக்கி கொண்டு சேராப்பட்டு பெரியாற்றில் இடுப்பளவு தண்ணீரில் கடந்து மாணவ மாணவிகளை பெற்றோர்கள் பள்ளிக்கு அனுப்பி வருகின்றனர். ஒரு சில நேரங்களில் மாணவர்களின் பெற்றோர்கள் வேலைக்கு சென்று விட்டால் மாணவர்களே இந்த ஆற்றை கடந்து சென்று பள்ளிக்கு செல்ல வேண்டிய சூழல் தற்போது அப்பகுதியில் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. உயர்மட்ட மேம்பாலம் இல்லாதால் வயது முதிர்ந்தவர்கள் மாணவ மாணவிகள் இந்த சேராப்பட்டு பெரியாற்றை கடக்கும் போது ஆற்றில் சிலர் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் அப்பகுதியை சேர்ந்த மலைகிராம மக்கள் வருத்தத்துடன் தெரிவித்து வருகின்றனர். இடுப்பளவு தண்ணீரில் செல்லக்கூடிய ஆற்றில் ஆபத்தை உணராமல் செல்லும் அவலமும் ஏற்பட்டு வருகிறது. இந்த ஆற்றில் அதிகப்படியான தண்ணீர் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்வதே முடியாத நிலையும் தற்போது ஏற்பட்டு வருவதாகவும், மேலும் வஞ்சிக்குழி பகுதியில் இருந்து சேராப்பட்டு பகுதியில் செல்லும் கரடுமுரடான சாலையில் மாணவ மாணவிகள் அரசு பள்ளிக்கு கல்வியை தேடி நாடி செல்ல வேண்டிய நிலையும் இப்போது மாணவர்களுக்கு ஏற்பட்டு வருகிறது எனவும் கூறப்படுகிறது. மேலும் அப்பகுதியில் வாழும் மலை கிராமங்களில் குடிநீர், மருத்துவம் போன்ற அடிப்படை வசதிகள் எதுவும் எங்களுக்கு முழுமையாக இன்னும் கிடைக்கப்படவில்லை எனவும், இந்த கல்வராயன் மலை எங்கள் மலை கிராமம் ஒரு தனித்தீவாக காட்சியளிப்பதாகவும் மனவேதனையுடன் கூறி வருகின்றனர். மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து கல்வராயன் மலை பகுதி மக்களின் சமூக பொருளாதார மேம்பாடு குறித்து விசாரித்த வழக்கின் அடிப்படையில் கல்வராயன் மலை பகுதி மக்களுக்கு சாலை வசதி, மருத்துவம் போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. தமிழக அரசு கல்வராயன் மலை பகுதி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மாணவர்களின் எதிர்கால கல்வி நலனை மனதில் வைத்துக் கொண்டும் இப்பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என மலைகிராம மக்கள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர். சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி லோகு.